Hello everybody. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான IPL பெஸ்ட் மேட்சஸ் தான் பார்க்க போறோம். I'm your Harish and you are watching 2012 மேட்ச் நம்பர் 63 CSK vs KKR. டாஸ் ஜெயிச்ச CSK ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன KKR 158 ரன்ஸ் அடிச்சு CSKக்கு டார்கெட்டா 159 ரன்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் பேட்டிங் ஆட வந்த CSKக்கு மைக்கேல் ஹசியும் முரளி விஜயும் ஓபன் பண்ணாங்க. ஹசியும் விஜயும் சேர்ந்து பவர் பிளேல நல்லா ரன் அடிச்சு 3 ஓவருக்கு 30 ரன் கொண்டு வந்தாங்க. முரளி விஜய் இப்ப இருக்க சீசன்ல தான் பாஷா படத்துல வர மாணிக்க மாதிரி உருட்டிட்டு இருக்காரு. ஆனா 2011-12 எல்லாம் பிளாஷ்பேக்ல வர பாஷா மாதிரி 6-4 அடிச்சு மேட்சையே மாத்துவாரு. பவர் பிளேல CSK ஓட ரன் 51 ஃபார் நோ லாஸ். ரெண்டு பேரும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிட்டு இருக்கப்ப மைக் ஹசி 35 பால்ஸ்க்கு தன்னோட ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. 10 ஓவர்ஸ்க்கு CSK ஓட ரன் 97க்கு எந்த விக்கெட்டும் இல்ல. பட் 11th ஓவர் செகண்ட் பால்ல நரேன் போட்ட ஓவர்ல ஹசி அவுட் ஆயிட்டாரு. முரளி விஜய் அதே ஃப்ளோல 50 அடிப்பாருன்னு எதிர்பார்த்தப்ப நரேன் போட்ட அதே ஓவர்ல 4th பால்ல அவுட் ஆயிட்டாரு. இப்போ கிரீஸ்ல சின்னத்தல ரெய்னாவும் காவல் தெய்வம் டூப்ளசியும் ரெய்னா 14வது ஓவர்ல 110 ரன் CSK இருக்கப்ப ரன் அவுட் ஆயிட்டாரு. 29 பாலுக்கு 43 ரன் அடிக்கணும்ன்றப்ப தலை என்ட்ரி ஆனாரு. வழக்கம் போல கையில இருந்த மேட்சை விட்டு CSK ஃபேன்ஸை ஐசிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து டூப்ளசியும் அவுட் ஆயிட்டாரு. இப்போ கிரீஸ்ல தலை தோனியும் CSK டான்சிங் ரோஸ் பிராவோவும் இப்போ 12 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல இருக்கிறது தோனி 2-4 ஒரு 6 அடிச்சு 9 பாலுக்கு 13 ரன் கொண்டு வந்துட்டாரு. அடுத்த 3 பால்லயே தோனி நினைச்சிருந்தா மேட்சை பினிஷ் பண்ணிருக்கலாம். பட் இது CSKல, அதனால லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்சை உருட்டி கொண்டு போயிட்டாங்க. 5 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும்ன்ற டைம்ல தோனி பாட்டியா போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டாரு. இப்போ ஸ்ட்ரைக்ல ரவீந்திர ஜடேஜா வழக்கம் போல மேட்சை லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். கிரீஸ்ல இருக்கிறது பிராவோ. என்னாச்சுன்னா பீஜமுடு டான் 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 2019 மேட்ச் நம்பர் 25 CSK vs ராஜஸ்தான் ராயல்ஸ். டாஸ் ஜெயிச்ச சென்னை பவுலிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் 151 ரன்ஸ் அடிச்சு CSKக்கு டார்கெட்டா 152 ரன்ஸ் கொடுத்தாங்க. CSKக்கு ஓபனிங் வாட்சனும் டூப்ளசியும். 2019ல சரியான ஃபார்ம்ல இருந்த வாட்சன் யாரும் எதிர்பார்க்காத விதமா 4th பாலே டக் அவுட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் கிரீஸ்ல ரெய்னா. சுரேஷ் ரெய்னா நிறைய ஃபோர்ஸ் எல்லாம் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தப்ப ஒரே 4ல ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ரெய்னா அவுட் ஆன வேகத்திலேயே டூப்ளசியும் அவுட் ஆயிட்டாரு. இப்ப CSK ஓட ஸ்கோர் 4 ஓவர்ஸ்க்கு 15 ஃபார் 3. இப்போ கிரீஸ்ல அம்பத்தி ராய்டுவும் நம்ம கேதாருவும் வழக்கம் போல கேதாரு எத்தனை ஃபீல்டர்ஸ் இருக்காங்கன்னு எண்ணி கரெக்டா ஸ்டோக்ஸ் கையில கேட்ச் கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் உள்ள வந்த MSDயும் ராய்டுவும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை CSK கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 ஓவர்ல CSK 50 ரன் அடிச்சு 4 விக்கெட்ல இருந்தாங்க. ராய்டு தன்னோட அக்ரெசிவ் பேட்டிங்கால 41 பால்ஸ்க்கு 50 ரன்ஸ் அடிச்சாரு. இப்போ 30 பாலுக்கு 51 ரன் சேஸ் பண்ணணும். தோனியும் ராய்டுவும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் 95 ரன்ஸ் கொடுத்தாங்க. 15 பாலுக்கு 33 ரன் அடிக்கணும் இருந்தப்ப ராய்டு அவுட் ஆயிட்டாரு. இப்போ 9 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். அப்ப தோனி தன்னோட 50ய 39 பாலுக்கு கம்ப்ளீட் பண்ணாரு. இப்போ 6 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். கிரீஸ்ல இருந்தது ஜடேஜா. யாரும் எதிர்பார்க்காத விதமா ஜடேஜா ஒரு புதுவிதமான 6 அடிச்சாரு. இப்போ 4 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். தோனி மேட்சை பினிஷ் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தப்ப ஸ்டோக்ஸ் ஓவர்ல கிளீன் பவுல்ட் ஆயிட்டாரு. 3 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும் இருந்தப்ப அந்த கிரவுண்ட்ல இருந்த யாருமே எதிர்பார்க்காத விதமா தோனி ஒரு சம்பவம் பண்ணாரு. அதுதான் அம்பையர் நோ பால் கொடுக்காததுக்கு தோனி கிரவுண்டுக்குள்ள வந்து சண்டை போட்டது. இப்போ 2 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். ஒரு பால் 2 ரன் எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பாலுக்கு 4 ரன். அந்த பால் வைட், அதனால ஒரு பாலுக்கு 3 ரன். ஸ்ட்ரைக்ல இருந்தது சாண்ட்னர். லாஸ்ட் பால் 6 அடிச்சு CSK ஓட 100வது வின்ன சாண்ட்னர் வாங்கி கொடுத்தாரு. 2010 மேட்ச் நம்பர் 54 CSK vs பஞ்சாப். இது CSKக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா இதை ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப் உள்ள போக முடியும். CSK டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பஞ்சாப் CSKக்கு 193 ரன்ஸ் டார்கெட் கொடுத்தாங்க. CSKக்கு ஓபனிங் பண்ண வந்தது மேத்யூ ஹைடனும் முரளி விஜயும். ரெண்டு பேரும் சேர்ந்து CSKக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுப்பான்னு எதிர்பார்த்தப்ப 5 ரன்ல மேத்யூ ஹைடனும் 13 ரன்ல முரளி விஜயும் அவுட் ஆயிட்டாங்க. 6 ஓவருக்கு CSK ஓட ரன் 49 ஃபார் 2. இப்போ கிரீஸ்ல சுரேஷ் ரெய்னாவும் பத்ரிநாத்தும்
ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அக்ரெசிவா ஆடி மேட்சை வின்னிங் சைடு கொண்டு போனாங்க. சுரேஷ் ரெய்னா அக்ரெசிவா ஆடி 50 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தப்ப 27 பாலுக்கு 46 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இப்ப உள்ள வந்தது நம்ம எம்எஸ்டி. 11 ஓவர்ல சிஎஸ்கே அவங்களோட 100 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க. 30 பாலுக்கு 63 ரன் அடிக்கணும்னு இருந்தப்ப பத்ரிநாத் தன்னோட 50-ய 35 பால்ஸ்ல அடிச்சாரு. பத்ரிநாத் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிப்பாருன்னு எதிர்பார்த்தப்ப சாவ்லா போட்ட ஓவர்ல சங்ககாரா கிட்ட ஸ்டம்பிங் ஆயிட்டாரு. இப்போ கிரீஸ்ல தோனியும் அல்பி மார்க்கலும். இப்போ சிஎஸ்கேக்கு 21 பால்ல 45 ரன் தேவை. அல்பி மார்க்கலும் தோனியும் சேர்ந்து 6-4 அடிச்சு மேட்சை 11 பாலுக்கு 25 ரன் அடிக்கணும்னு கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரைக்ல இருந்த தோனி 19th ஓவர்ல 9 ரன் அடிச்சு மேட்சை 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும்னு கொண்டு வந்தாரு. லாஸ்ட் ஓவர் ஆடுறது தோனி 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும்னு இருந்தப்ப ஃபர்ஸ்ட் பால் 4, செகண்ட் பால் டபுள், தேர்ட் பால் அடிச்ச 6ல பால் அவுட் ஆஃப் த பார், லாஸ்ட் பால் ஒரு 6 அடிச்சு மேட்சை பினிஷ் பண்ணி சிஎஸ்கேவை பிளே ஆஃப் கொண்டு போயிட்டாரு. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? சாதாரண விஷயம் தானே. எப்பவுமே சென்னை லாஸ்ட் பால தானே பினிஷ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கலாம். பட் எவ்வளவு பேரை வின் பண்ணாலும் காமா இருக்க தோனி அந்த பால் 6 அடிச்சுட்டு எப்படி இருந்தாருன்னா